கல்யாணம் பண்ண மாதிரி சிவமா தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை தேவாரமும் 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 திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உயிரை தரச் செய்த நால்வர் பொற்றார் நால்வர் பொற்றார் நம்முயிர் துணையே தேவாரம் நம்முயிர் துணையே திருவாசகம் நம் உயிர் துணையே நம பார்வதி பதையே தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். அட்சய திருதியை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய திருநாள். நகை வியாபாரம் செய்யறவங்க நிறைய விளம்பரம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு கிராமாவது தங்க வாங்கணும்னு விளம்பரம் பண்றாங்க. நீங்களும் தங்க வாங்குறீங்களா? கிலோ கணக்கில் தங்க வாங்க போறோம் இன்னைக்கு. அட்சய திருதியை அன்னைக்கு திருமுறைங்கிற அல்ல கருவூலமாகிய பொக்கிஷத்தை நம்ம கடையில போய் தங்க வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாநாட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்கத்தோடு தான் வெளியே போகிறாங்க. ஏன்னா தேவாரம் திருமுறை அவ்வளவு பெரிய பொக்கிஷம். திருவாசகத்தை விட உலகத்தில் ஒரு புதையல் ஏதாவது உண்டானா கிடையாது. எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணினாதா இந்த பதிகங்களை திருமுறைகளை காதால கேட்க முடியும், சிவபுண்ணியம் பெறவே முடியும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம்தான் இன்னைக்கு. சயம்னா நீங்குதல் அர்த்தம். அட்சயம்னா கெட்டது நீங்குதல் அர்த்தம். நமக்கெல்லாம் ஒரே ஒரு அட்சயம் இருக்கிறது. எங்களுக்கு தெரியுமா? திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் போற வழியில ஒரு ஊருக்கு கீழ்வேலூர் அப்படின்னு பேரு. அந்த சுவாமிக்கு பேரு கேடிலி அப்பர் அப்படின்னு பேரு. வடமொழியில அட்சயநாதர் அப்படின்னு பேரு. அட்சயம்னா கேடு இல்லாத. அந்த சுவாமிய நாள்தோறும் நினைச்சா அவர் தங்க வருமா. கீழ்வேலூர் ஆளும் கோவை கேடிலியை
கேடில்லாரே அப்படின்னு சொல்லுகிறார் நாவுக்கரசர். இந்த உலகத்து மக்கள் தான் தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், வைரம் வாங்கணும்னு வாங்கி கடைசியில எதுக்கு இப்படி அலையணும்னு தெரியாமையே செத்து போயிடுறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப தங்கம் வாங்கினா புண்ணியமா, தங்கம் வித்தா புண்ணியமா? அப்புறம் ஏன் தங்கம் விற்கிறான்? தங்கம் வாங்குற நமக்கு புண்ணியம்னா தங்கம் விற்க கூடாதுல. நீ தங்கம் வித்த கையோடு போயிருமா இல்லையா? இதெல்லாம் யார் ஏமாற்ற வேலை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பரசுராமர் பிறந்த நாள். காசியில சிவபெருமான் பிச்சாண்டேஸ்வராக சென்று அன்னபூர்ணியிடத்திலே போய் பிச்சை வாங்கிய நாள் இந்த நாள். இன்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு சாப்பாடு போட்டோம்னா 274 சிவாலயத்தில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு நைவேத்தியம் செய்த புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியத்தை நம்முடைய சிவத்தொண்டர் சபை பட்டுக்கோட்டை அடியார்கள் இன்னைக்கு 1000 அடியாருக்கு இன்னைக்கு அன்னம்பாளிப்பு செய்து அந்த பாக்கியத்தை வாரி வாரி விட்டுக் கொள்ள போகிறார்கள். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் பட்டுக்கோட்டைக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இந்த பகுதிக்கு வந்திருக்கிறேன். பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, திருவுசாத்தானம், கோயிலூர், அதே போல மதுக்கூர் அடிக்கடி வருவேன். மதுக்கூர் இப்படியெல்லாம் வந்த காலம் போய் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு பெருமான் வழங்கியிருக்கிறார். இத்தனை அடியார்கள். அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவான், பட்டுக்கோட்டைக்கு வழிகாட்டா கொட்டை பக்கத்துக்கு விட சொன்ன கதைன்னு ஒரு பழமொழி உண்டு. அது என்ன அர்த்தம்னா, ஒரு புத்தகத்தை இருக்கிற வியாபாரிகிட்ட போய் வச்சுக்கிறான், அப்பா பட்டுக்கோட்டைக்கு எப்படா போறது அப்படின்னா, அவன் என்ன பண்ணான்னா பட்டுக்கோட்டைக்கு தஞ்சாவூர் போனா பட்டுக்கோட்டைக்கு போறான்னு சொல்லாம கொட்டைப்பாக்கு விலை 10 ரூபா அப்படின்னா, இவன் கொட்டைப்பாக்கு வியாபாரிங்கிறதுனால வழி சொல்றதோடு மட்டும் இல்லாம தான் வியாபாரத்தையும் கவனிக்கணும்னு நினைச்சாங்க. அப்படி ஒரு நகைச்சுவையாக இந்த பட்டுக்கோட்டையை சொல்லுவார்கள். பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த ஊர் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. இந்த ஊர்ல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, தஞ்சாவூர்ல கூட பிழைக்க முடியாதவன் பட்டுக்கோட்டைக்கு வந்தா எப்படியாவது பிழைச்சுக்குவாங்க. அந்த காலத்துல ஒரு பழமொழி உண்டு. அப்பேற்பட்ட ஊருக்கு பட்டுக்கோட்டை. அப்பேற்பட்ட இந்த ஊர்ல சிவத்தொண்டர் சபை அப்படிங்கிற ஒரு பெரிய சபையை உருவாக்கி அந்த அடியார் திருக்கூட்ட அடியார் திருமக்கள் மாதந்தோறும் திருவாசக ஞான வேள்வியை செய்து இன்னைக்கு 101வது ஞான வேள்வி, 101வது திருவாசகம் முற்றோர் அன்னைக்கு திருவாசகம் முற்றோர் வைக்காம இந்த திருவாசகம் பாடினா என்ன கிடைக்கும், இந்த திருவாசகம் முற்றோர் ஏன் செய்யணும், இந்த திருவாசகம் முற்றோர் படித்தா நம்முடைய தலையெழுத்து மாறுமா, என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் மாறுமா, திருமண தடை நீங்குமா, என்னுடைய கூரை வீடு ஓட்டு வீடு மாடி வீடாக மாறாதா, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா, என் படித்த பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதா, உடம்புல இருக்க வியாதி போகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு மனக்கவலை, துன்பம், துயரம் இதெல்லாம் தீர்வதற்கான ஒரே வழி திருவாசகம் தான், தேவாரம் தான். அதனாலதான் இந்த தேவாரத்தை நீங்க எல்லாரும் படிக்கணும், பண்ணோட பாடணும், வந்த வண்ணம் சொல்லணும்னு நம்முடைய திருவாரூரை ஆகிற திருமகா சன்னிதானங்கள் திருமுறை இசை பயிற்சி வகுப்பு பட்டி தொட்டியெல்லாம் துவங்கியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட பட்டுக்கோட்டை மட்டுமல்லாது மன்னார்குடி வரையும் நம்முடைய நீலக்குடி கடராஜ ஓதுவார் அவர்கள் வந்து அந்த பணியை, தேவார இசையை மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நிறைய அன்பர்கள் பெண் ஓதுவார்கள், நிறைய அடியார்கள் மக்கள். இன்னைக்கு எல்லாம் தேவார எழுச்சி வந்துருச்சு. ஒரு பக்கம் திருவாசகம் எழுச்சி, ஆனா தேவார எழுச்சி வரல. தேவாரமா அது கசக்கிற காய், எட்டா கனி அப்படின்னு எல்லாரும் ஒதுக்கி போயிட்டாங்க. அதை மாற்றணுங்கிறதுக்காகத்தான் ஞான சம்பந்தர் கொண்டு வந்த இந்த புரட்சியை நம்ம எல்லா ஊர்லயும் கொண்டு வரணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சிவபெருமான கும்பிட்றதுக்கு முன்னாடி சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பான். சிவபெருமான்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி சோத்துக்கே வழி இல்லாமல் இருப்பான். எப்ப இவன் சிவபெருமான கும்பிட்டு உத்தராட்சம் தரித்து திருமலை பாட ஆரம்பிச்சான்
அப்ப சோறு திங்க நேரம் இல்லைன்னு அலையலாம். சோத்துக்கே வழி இல்லாதவன் இப்ப என்னாச்சு, சோறு தின்றதுக்கு நேரம் இல்லை சார், நான் அங்க போகணும், இங்க போகணும், அந்த விழாவுக்கு போகணும், இந்த விழாவுக்கு போகணும், நான் வேலை செய்ய போகணும், நான் திருவாசகம் முற்றோருக்கு போகணும், சாப்பிட வயிறு இல்லை. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வயிறு இல்லை. அந்த நிலைமையை உருவாக்கியவன் யாருன்னு சொன்னால் நம்முடைய நால்வர்கள் அம்பலவான பெருமான் சிவபெருமான். சிவனை நம்பியவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. சிவனை நம்பியவர்கள் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. சிவபெருமானை நம்பாம கெட்டு போனவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அவனை நம்பி நான் சிவனை நம்புற, சோதனை வரும், பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தாதான் தீர்வு ஏற்படும். சிவனை கொண்டா முதல்ல பிரச்சனை வரும், தகராறு வரும். ஏன்னா புண்ணு கொண்டுறாதான் அந்த புண்ணு ஆறும். உள்ள இருக்கிற சலம் ரத்தம் உள்ள இருக்கிற ஆணிலே வெளியே வரணும்பா. அது வராம எப்படி ஒரு பிரச்சனை குணமாகும்? அதனால திருவாசகத்தை தெரிந்து பாடினாலும், திருமுறையை தெரிந்து பாடினாலும், சிவனை ஒரு முறை வழிபட்டாலும் உங்கள் குடும்பம் ஓங்கி வளரும், ஓங்கி வளரும் என்பது யாரும் ஒரு ஐயம்.